வணக்கம். தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான நிதியுதவி இப்ப திடீர்னு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல சென்டர் பாயிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஆச்சு? ஒரு எலெக்ஷன் வாக்குறுதியால வந்த மாற்றம் என்ன? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். மாசம் 1000 ரூபாய். ஆமாங்க, இதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல குடும்ப தலைவிகளோட பேங்க் அக்கவுண்டுக்கு நேரா போற பணம். நிறைய குடும்பங்களுக்கு இது அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்பவே உதவியா இருக்கு. ஆனா இப்போ எல்லாரும் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயா மாறுமா? அரசியல் களம் இப்போ பயங்கரமா சுடுபிடிச்சிருக்கு இல்லையா? சோ இந்த நேரத்துல இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் நம்மளோட இந்த அனாலிசிஸ். ஓகே, இந்த அரசியல் போட்டி வாக்குறுதின்னு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பாத்திரலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். குடும்பத்துல இருக்கிற பெண் தலைவர்களுக்கு மாசம் ஒரு நிதி உதவி கொடுக்கணும். இது மூலமா அவங்க கையில காசு புழங்கும். சின்ன சின்ன தேவைக்கு கூட மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை மாறும். ஒரு விதத்துல இது அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்குது இல்லையா? இந்த ஸ்கீம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். தகுதியுள்ள பெண் தலைவிகளை கண்டுபிடிச்சு மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பிடுறாங்க. இதனால தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். வரப்போற சட்டமன்ற தேர்தல் எப்படி இந்த தொகையை டபுள் ஆக்குற ஒரு போட்டியை உண்டாக்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எலெக்ஷன் டைம் வந்துட்டாலே போதும், வாக்குறுதிகளுக்கு பஞ்சமே இருக்காது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த தடவை ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு திட்டத்தை வச்சே அரசியல் கட்சிகள் தங்களோட வாக்குறுதிகளை இன்னும் பெருசாக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் போட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதாங்க. இப்போ இருக்கிற திமுக அரசு கொடுக்கிற 1000 ரூபாய நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாயா, அதாவது நேரா டபுள் ஆக்குவோன்னு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அறிவிச்சிருக்காங்க. இது ஆளும் கட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால்னே சொல்லலாம். ஓகே, எதிர்க்கட்சி இப்படி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய கவனமும் ஆளும் திமுக பக்கம்தான் திரும்புது. அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். நமக்கு கிடைச்ச தகவற்படி ஆளும் திமுகவும் இந்த மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். இது இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனா அரசியல் வட்டாரங்கள்ல இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் கணக்கு ரொம்பவே கிளியர். எதிர்க்கட்சியோட வாக்குறுதியை ஈடு செய்யறது மட்டும் இல்லாம அதை விட ஒரு படி மேல போய் இந்த திட்டத்தோட முழு கிரெடிட்டையும் தங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு முயற்சியாவும் இதை பார்க்கலாம். சோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சமூக நலத்திட்டமா ஆரம்பிச்சது இப்போ எலெக்ஷன் பாலிடிக்ஸோட சென்டர் பாயிண்டா மாறிருக்கு. இந்த ஒரே ஒரு திட்டத்தை சென்டரா வச்சுதான் அடுத்த கட்ட தேர்தல் வியூகங்களே வகுக்கப்படுது. யார் அதிகமா தொகை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு கணக்குல எல்லா கட்சிகளுமே இந்த மானியத்தை ஒரு முக்கியமான எலெக்ஷன் டூலா பாக்குறாங்க. கட்சிகளுக்குள்ள நடக்கிற இந்த போட்டி கடைசியில மக்களுக்கு, குறிப்பா இந்த திட்டத்தால பயனடைகிற பெண்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த தொகை உயர்வு பத்தின ஒரு நல்ல அறிவிப்பு, ஒரு ஹாப்பி நியூஸ் சீக்கிரமே வரும்னு ஒரு பரவலான எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நாம எல்லாரும் அந்த ஒரு அறிவிப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? தொகை உண்மையிலேயே உயருமா? அப்படி உயர்ந்தா எவ்ளோ உயரும்? இது வெறும் எலெக்ஷன் வாக்குறுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பெண்களோட மாச பட்ஜெட்டை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான அறிவிப்பு. பொறுத்திருந்து பாப்போம்.